விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா தேவ உடல் இருக்கும், யானை தலை இருக்கும். அதனாலதான் அவர் கேது பிரீத்திக்கு வச்சுக்கிறோம். இதுக்கு அப்படியே ரிவர்ஸா ஒரு அசுரனை மாதிரி ஒரு தலை அல்லது ஒரு தேவதை மாதிரி ஒரு தலை, உடம்பு வேறையா இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ராகு பிரீத்தின்னு பேரு. அதுக்கு ஒரு நேர காலம் இருக்கு, இதுக்கு ஒரு நேர காலம் இருக்கு. இந்த கேது நன்மையை செய்து, நமக்கு கேது நன்மையைத்தான் செய்து அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் அந்த யமகண்ட வேலையில குறிப்பா உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான நன்மைகள் நடந்தால் அந்த கேது சூட்சுமமா உங்களுக்கு நன்மை செய்யறாருன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் முக்கியமான ஈவெண்ட்டை குறிங்க. ஒரு 1 இயர்க்கோ 1 மந்த்துக்கோ டைரி பண்ணுங்க. அதை திரும்ப ரிவர்ஸ்ல போய் பாருங்க. இந்த நேரத்துல அது பாசிட்டிவ் நடந்திருக்கு, இந்த நேரத்துல நெகட்டிவ் நடந்திருக்கு. தொடர்ந்து வரிசையில பார்க்கும்போது ஒரு 80% பாசிட்டிவ் நடந்திருந்தா அவருக்கு கேது ரொம்ப கெடுதல் பண்ண மாட்டாருன்னு அர்த்தம். 80% தீங்கா நடந்திருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையா அவர் பரிகாரத்தை பண்ணணும். உயர்ந்த பரிகாரம், ரத்தின பரிகாரம், காஸ்ட்லி, ரொம்ப வசதி இல்லாதவங்களுக்கு இதுல முக்கியமா இந்த விநாயகருக்கு பண்றதுதான் அந்த கேது பிரீத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. பெரும்பாலான ஜாதகங்களை இந்த சர்ப்ப தோஷங்கள் தான் அதிகமா பாதிக்குது. பாவ கிரகங்களும் அதோட சம்பந்தப்பட்டுச்சுன்னா ரொம்பவே பாதிக்கும். அதனால ரொம்ப கடுமையான விளைவுகளை சந்திச்சு வருவாங்க. சில பேருக்கு அசையவே முடியாது, அப்படியே லாக் பண்ணி. ஆனா கொடுக்கணும்னு நினைச்சுச்சுன்னா சனியோ கேதுவோ ராகுவோ கொடுக்கறத தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை.